கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தமிழக டிஜிபி ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த பதில் மனுல திருவிழாவுக்காக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கிரிவல பாதையில் பக்தர்கள் துன்புறுத்தப்படுவதையும் பணம் பறிப்பதை தடுப்பதற்கும் சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி டி.பி. பாலாஜி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது மாவட்ட ஆட்சியர் தரப்புல ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில இந்த தீப திருவிழாவுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து 2325 பேருந்துகள் நிறுத்துவதற்காக 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 19,815 கார்கள் நிறுத்துவதற்கு 130 கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக பக்தர்கள் வசதிக்காக 4,764 சிறப்பு பேருந்துகளும், வெளிமாநில பக்தர்களுக்காக 520 சிறப்பு பேருந்துகளும், 16 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு கிட்டத்தட்ட 1060 கண்காணிப்பு கேமராக்கள் கோயிலை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் விழா சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காகவும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை, அதுபோல காவல்துறை தலைவர் அறிக்கை ஆகிய அறிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.